ஹலோ வியூவர்ஸ். கதவு அப்படின்னு சொன்னாலே ஈஸியா திறக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வீடியோல சொல்ல போற 5 விதமான மர்மமான கதவுகளை நம்மள யாராலையுமே திறக்க முடியாது. சந்திரமுகி படத்துல அந்த வாசப்பக்கம் இருக்க கதவை மட்டும் யாரும் திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி மர்மங்கள் நிறைந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த வடக்கு தேசத்துல இருந்து தென் தமிழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய மர்மமான 5 கதவுகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ரொம்பவே ரகசியமா மர்மமா அந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்ப வரைக்கும் குழப்பங்கள் நிறைந்த அந்த அறைய பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, தாஜ்மஹால் பேஸ்மெண்ட் டோர். தாஜ்மஹால் அப்படின்னு சொன்னாலே இந்தியால ரொம்பவே பிரபலம். ஒவ்வொரு வருஷமும் 6.5 மில்லியன் மக்கள் தாஜ்மஹாலை பார்க்க வராங்க. தாஜ்மஹால் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிறது தான். ஆனா அப்படிப்பட்ட தாஜ்மஹாலுக்குள்ள அடியில இருக்கக்கூடிய அறையில அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமான விஷயமா தான் இருக்கு. சில பேர் இந்த தாஜ்மஹாலுக்கு அடியில சிவன் கோவில் இருப்பதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் அந்த அறையில மும்தாஜுடைய உடல் பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகளா மட்டும்தான் இருக்கு. உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த அறையை திறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த அறையை இனிமே யாருமே திறந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் மர்மமான விஷயமா தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்பர் 2, பரதக்கன் கல்லறா. உலகத்திலேயே நிறைய பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. நிறைய பணக்கார கோயில்களும் கூட இருக்கு. ஆனா இந்த உலகத்திலேயே மிகுந்த செல்வம் மிகுந்த கோவில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளால தான் இருக்கு. அதுதான் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவில் லார்ட் விஷ்ணுக்காக கட்டப்பட்ட கோவில். விஷ்ணுவை அனந்தன் அப்படின்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விஷ்ணு படுத்து உறங்கும் நிலையில இருக்க மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பத்மநாப சுவாமி கோவில் தான் உலகத்திலேயே மிகுந்த செல்வம் உள்ள கோவில் அப்படின்னு ப்ரூவ் ஆகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் முழுக்க தங்கத்தால கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கோவிலின் மர்மமான விஷயமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இல்ல, இன்னும் மர்மம் தொடருது. கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பத்மநாப சுவாமி கோவில்ல 6 மர்மமான அறைகள் இருக்கு. 2011ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய 6 அறைகளையும் திறக்க ஆர்டர் கொடுத்தாங்க. உடனே ஆராய்ச்சியாளர்களும் இந்த கதவை திறந்து பார்த்தாங்க. அந்த கதவை திறந்த ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்லாம மொத்த உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படி அதிர்ச்சியாகிற அளவுக்கு அந்த அறைகள்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்க நகைகள், பொற்காசுகள், தங்க ஆபரணங்கள் போன்ற எக்கச்சக்க தங்க பொருட்கள் இருந்திருக்கு. அங்க இருந்த நகைகளை ரேடியோ கார்பன் பண்ணும்போது கிமு 2000 ஆண்டுகளுக்கும் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அறைகள் எல்லாமே தங்கத்தாலேயே நிரம்பி வழிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தங்கத்தாலேயே செய்யப்பட்ட விஷ்ணு சிலையும் இருப்பதா சொல்லப்படுது. அந்த அறைக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த தங்கத்துடைய மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா $1 trillion மேலையாம். இதுல இன்னும் தொடரக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல இருக்கக்கூடியது 6 அறைகள். சுப்ரீம் கோர்ட் திறக்க சொன்னதும் அந்த 6 அறைகளை தான். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இது வரைக்கும் திறந்தது 5 அறைகளை மட்டும் தானா. அந்த 6வது அறை முழுமையா திறக்கப்படல. சுப்ரீம் கோர்ட் அந்த அறைக்கு வால்ட் பி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த வால்ட் பி அறைய ஆராய்ச்சியாளர்கள் திறந்தப்போ எல்லாரையுமே அச்சுறுத்தும் வகையில 2 கோப்ரா பாம்புகள் வடிவத்துல கதவுகள் இருப்பதா சொல்றாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாம்பு வடிவ கதவை திறக்க எந்த ஒரு வசதியுமே இல்லையா இப்ப வரைக்கும். அதை உடைக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த கதவை மந்திரத்தால மட்டும்தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை திறப்பதற்குரிய மந்திரம் மட்டும் யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் மர்மமான விஷயமா இருக்கு. அதனாலதான் இந்த கதவு பல்லாயிரம் ஆண்டுகளா மூடியே இருக்காம். இன்ன வரைக்குமே இந்த கதவுக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மர்மமான குழப்பமான ரகசியமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 3, பிரசிடென்ட்ஸ் நியூக்ளியர் பங்கர். இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா நாடுகள்ல இப்போ அணு ஆயுதங்கள் நிறையவே இருக்கு. 3ஆம் உலக போர் நடந்தா கண்டிப்பா எல்லாருமே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க. இதுல அப்படி என்ன மர்மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால அணு ஆயுதங்கள் தாக்குதல் நடந்தாலோ இல்ல இயற்கை பேரழிவு ஏதாவது நிகழ்ந்தாலோ உலகின் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்க பிரசிடென்ட் மற்றும் சில முக்கிய நபர்களை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெர்ஜீனியா அப்படிங்கிற இடத்துல பூமிக்கு அடியில 15 மாடி பங்கர் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இதனுடைய மொத்த அளவு 200 அடி ஆழத்துக்கு பூமிக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு. பொதுவா பங்கர் அப்படின்னு சொன்னா போர்க்காலங்கள்ல ஆயுதங்களை மறைவா வச்சுக்கவும் போர் வீரர்களை மறைச்சு வச்சுக்கவும் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த பங்கர் அப்படி இல்ல. இது ரொம்பவே லக்ஸரிஸான ஒரு பங்கர். இதுல இருக்க முதல் 3 மாடியில மெக்கானிக்கல் லெவல், ஸ்டோர் லெவல், மெடிக்கல் பே அப்படின்னு இருக்கு. அடுத்த 7 மாடியில ரொம்பவே சொகுசான லிவிங் ரூம், பெட்ரூம், ரெஸ்ட் ரூம் அப்படின்னு இருக்கு. கடைசி 4 மாடியில கிளாஸ் ரூம், லைப்ரரி, பார், ஜிம் மற்றும் சினிமா தியேட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த பங்கரை 2000லேயே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா 2015ஆம் ஆண்டு தான் மக்களுக்கு இதை பத்தி தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு யாராலையுமே போக முடியாதான். இந்த பங்கர்ல மொத்தமா 75 ஆட்கள் தங்க முடியும். அவங்களுக்கு அடுத்த 5 வருடங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே இதுக்கு உள்ளேயே இருப்பதாகவும் சொல்லப்படுது. நம்பர் 4, ரூம் நம்பர் 873. கனடால இருக்கக்கூடிய பெனிஃப் ஸ்பிரிங் ஹோட்டல் ரொம்பவே பிரபலமானது. இது 150 வருடங்கள் பழமையானதும் கூட.
ஆனா இந்த ஹோட்டல்ல ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த விஷயத்த இந்த ஹோட்டலுக்கு போனா நோட் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ரூம் நம்பர் 872க்கு அப்புறமா ரூம் நம்பர் 874 தான் இருக்குமா. ரூம் நம்பர் 873 மட்டும் ஃபுல்லாவே சீல் பண்ணி அடைச்சு வச்சிருப்பாங்களாம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1906ஆம் ஆண்டு இந்த ரூம் நம்பர் 873ல ஒரு ஃபேமிலி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மர்ம நபர் வந்து அந்த குடும்பத்தை கொலை செஞ்சுட்டு போயிருக்காரு. அதுல இருந்து அந்த ரூம்குள்ள போன எல்லாருக்குமே சில மர்மமான செயல்கள் நடப்பதை உணர்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த அறைக்குள்ள போனபோது ஒரு ரத்தம் படிஞ்ச கை அவங்கள தடுத்ததா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில விசித்திரமான அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த அறைக்குள்ள நடக்கிறதா அங்க வேலை செய்யக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இதனாலேயே அந்த ரூம் நம்பர் 873 முழுமையா சீல் பண்ணி அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும். நம்பர் 5 தி ஸ்மால் பாக்ஸ் பால்ஸ். தி ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் ரொம்பவே கொடூரமான நோய். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பல உயிர்களை பறிச்சுது. இந்த நோய் உடல் முழுக்க பரவி உடல் உறுப்புகளை செயலிழக்க வச்சிருமா. இந்த வைரஸால பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1798ஆம் ஆண்டு தான் இந்த வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறமா 1980ஆம் ஆண்டு இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் மொத்தமாவே மக்கள் கிட்ட இருந்து அழிஞ்சு போயிருக்கு. அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸை ரொம்பவே பாதுகாப்பான அறையில பூட்டி வச்சிருக்காங்களாம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸை பயோ வெப்பனா யூஸ் பண்ணி பல உயிர்களை அழிச்சு பயோவார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பாதுகாப்பா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஓகே கைஸ், இப்ப நீங்க பார்த்த 5 விதமான ரகசிய அறை கதவுகள்ல உங்களுக்கு எந்த கதவை திறந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.